இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. கேட்கறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல ஏதாவது சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம். இல்லடா ஃபாதர் என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. முதல்ல குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கு. நம்ம வந்து இந்த சரஸ்வதி சம்பதம் கேஆர் விஜயா மாதிரி ஓவர் நைட்ல யானை மாலை போட்டு அதிர்ஷ்டத்துல மினிஸ்டர் ஆயிட்டோங்கிறதுனால திமிரு பண்ணிட்டு தெரியக்கூடாது. குழந்தைங்க முன்னாடி அத்தனை கேமரா வச்சுட்டு பெரிய இது மாதிரி இப்போ இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா அந்த பிள்ளைங்க பதட்டப்படாம என்ன செய்யும்? 5 வருஷம் திமுக ஆட்சியில் அந்த குழந்தைங்க முகத்துல சிரிப்பை தவிர என்னைக்காவது பார்த்துருக்கோமா இன்ஸ்பெக்ஷன்? அப்ப முதல்ல அந்த குழந்தைங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்காம, நான் அமைச்சர், நான் அப்படியே பார்த்தாலும் பெரிய என்ன இங்கிலீஷ்ல புலவரா, 4 பேர் இங்கிலீஷ்ல பேசணும்னா 40 கட்டு, அந்த கேவலமான ரீல உலகமே பார்த்து காரி துப்புச்சு. முதல்ல நீங்க யார்? எஜுகேஷன் மினிஸ்டரா? நீங்க யார்? முதல்ல போய் நீ இங்கிலீஷ்ல கான்வர்ஸ் பண்ணு, இங்கிலீஷ்ல இப்படி, இங்கிலீஷ்ல அப்படி, ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லி, இதெல்லாம் எதுக்கு இந்த சீனு? கேவலம். நமக்கு தான் ஏதோ கிடைச்சிருச்சு, பல்லாங்குழியில இது உருட்டுற மாதிரி சோழி உருட்டின மாதிரி அமைச்சர் பதவி கிடைச்சுன்னா இருந்து தொலைய வேண்டியதானே. அந்த குழந்தைங்களை பிடிச்சி உயிரை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப கேவலம். முதல்ல 4 கேமராவை பார்த்தா யாருக்குமே பதட்டமாக தான் ஆகும். உங்களுடைய முதல்வர் 4 கேமரா பார்த்துட்டு எப்படி ஓடுறாரு? பிரதமரை பார்த்தியே சார் இதை உடைக்காதீங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பிரஸ் கேட்டப்போ ஓடு நல்ல திரு கரூர்ல ஓடினார். இப்போ வரைக்கும் ஓடுறாருல, 4 கேமரா பார்க்க தைரியம் இருக்கா? முதலமைச்சருக்கே அந்த தைரியம் இல்லாதப்ப குழந்தைங்க ஏன் கேமரா முன்னாடி உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசி அவங்களோட பதட்டமின்மையெல்லாம் காட்டணுமா? என்ன இதெல்லாம் கேலி கூத்து? எவனுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த நாட்டுல. எப்பா நாட்டை கெடுங்க, என்னவோ பண்ணி தொலைங்க, குழந்தைங்களை விட்டு தொலைங்க, பாவம் அதுங்க. Hi, myself Keertana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keertana. My name is Keertana தான் சொல்லணும். myself ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word vowel ஸ்டார்ட் ஆகுனா an யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம்! இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசென்ட் ஹியூமன் பீங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலைலாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மாட்ட போன போடுங்க, அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. எல்லோருக்கும் வணக்கம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அவங்களுக்கு வகுக்கப்பட்ட துறை என்ன, அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு அந்த வீடியோவை அந்த குழந்தைங்க முன்னே கொஞ்சம் கூட பிளர் பண்ணாம அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சட்டப்படி நியாயமா? அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு திருவள்ளூர்ல 18 பேர் இறந்து போயிருக்காங்க. வெறும் 2 லட்சம் மட்டும் தான் நிதியுதவி கொடுத்துருக்கீங்க. அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அதெல்லாம் முக்கியமான விஷயம் தானே. நீங்க அதை பார்க்காம இங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தையோட தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டிய இடம் தான் ஸ்கூல், அதை உடைக்க வேண்டிய இடம் கிடையாது. மேடம், நீங்க ஒரு பொண்ணு, ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கீங்க. அப்ப ஒரு நிமிஷம் அந்த இடத்துல உங்க குழந்தைய வச்சு பாருங்க. உங்க குழந்தை இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாம கூலி குறுகி போனா அதை வீடியோ எடுத்து இப்படிதான் பொது வெளியில போடுவீங்களா? அதுவும் மூஞ்சிய பிளர் கூட பண்ணல. அந்த வடு, அந்த காயம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு அடி மனசுல பதிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸ்கூல் தைரியம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுதான் வர்றாங்க. இங்க இங்கிலீஷே அவங்களால படிக்க முடியல, இந்த லட்சணத்துல ஹிந்தியை வேற திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நானும் ஒரு கிராமத்துல படிச்சு வளர்ந்துருக்கேன் தான். என்கிட்ட இந்த மாதிரி நிக்க வச்சு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு பதிலே தெரிஞ்சா கூட என்னால சடனா பேச முடியாது. அது ரொம்ப தயக்கமா இருக்கும், ஒரு எம்பாரஸ்மெண்ட் சுச்சுவேஷன். அதை நீங்க உருவாக்க கூடாது. அது வாழ்நாள் முழுக்க அவங்க அடி மனசுல பதிஞ்சு நிக்கும். முதல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுங்க மேடம். இது அரசியல் கிடையாது, இது ஒரு குழந்தையோட மனநிலையை பற்றிய கேள்வி. இது போல எந்த குழந்தையும் எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நிக்கிற சூழ்நிலையை உருவாக்காதீங்க ப்ளீஸ். இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பொதுவாக பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு ஆய்வு அப்படின்னு வராங்கன்ற பட்சத்தில் ஒரு மாணவிக்கிட்ட திடீர்னு தமிழ் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாணவிக்கிட்ட இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது எந்த ஒரு மாணவியாக இருந்தாலும் மாணவனாக இருந்தாலும் தயங்க தான் செய்வாங்க.
அந்த அடிப்படையில் தான் அமைச்சர் கீர்த்தனா அவங்க யாரோ புதுசாக ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, இங்கிலீஷில் ஏதோ கேள்வி கேட்குறாங்கன்றப்போ ஒரு தயக்கம் அந்த மாணவிக்கு ஏற்பட்டிருக்கும். அதுவே பள்ளிக்கூடத்தில் டெய்லி நம்ம கிளாஸ் ரூமில் பார்க்குற ஒரு முகமாக இருக்கிற ஆசிரியர் அதே கேள்வியை இங்கிலீஷில் கேட்கும்பொழுது அவங்களுக்கு தைரியமாக பதில் சொல்றதுக்கு அந்த மாணவியால் முடியுது. இவ்வளவுதான் ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் இந்த விஷயத்த கூட லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, பதில் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது தான் உங்க வேலையை தவிர ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டையும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்றதெல்லாம் ஒரு அமைச்சரோட வேலை கிடையாது. அது அமைச்சருக்கு அழகும் கிடையாது. எங்க போய் ரீல்ஸ் போட்டா நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில தாழ்வு மனப்பான்மையை அமைச்சர்கள் ஏற்படுத்திடாதீங்க. இதே தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்றது எப்படி, மாணவர்களோட பேசுறது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிறவங்க கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, இந்த காஞ்சனா மேடத்தோட ரீல்ஸ் அட்டூழியங்களை பாருங்களேன். திடீர்னு ஒரு அரசு பள்ளியில் போய் ஒரு கிளாஸ் ரூமில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. இவங்க தான் ஆய்வு பண்ணுறதுல PhD முடிச்சிருக்காங்களே. ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்திரிக்க வச்சு எடுத்தோன்னையுமே உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. உன் பேர் என்னம்மா, நீ எந்த ஸ்டாண்டர்ட்மா படிக்கிற, நீ எங்கேருந்து வரமான்னு இங்கிலீஷில் கேட்டிருக்கலாம். உடனே அந்த பொண்ணு ஏடா இது திடீர்னு பேய் மாதிரி வந்து கேட்குறதுன்னு கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்காங்க. உடனே இந்த அம்மா இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் அத்தனை ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவியை பார்த்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? பதிலுக்கு அந்த பொண்ணு உங்களை பார்த்து, நீங்க ஏன் மேடம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்கள்லாம் ஆந்திரா பக்கம் அனுப்பி விட்டுட்டு பொட்டு மாமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிறது இல்லையாமா, அப்படியே மக்கப் பண்ணிட்டு போறாங்களா. இந்த அம்மா பார்த்தாங்க. அம்மா, நீங்க தொழில்துறை டான்ஸ் துறையில தானே இருந்தீங்க, எப்ப கல்வித்துறைக்கு மாறினீங்க? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆன புதுசுல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறீங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு இந்த வீடியோவை பார்த்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய உடை சரியில்லை, உங்க மூக்குத்தி சரியில்லை, உங்க ஆங்கிலம் சரியில்லைன்னு விமர்சனம் வருது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஹீங்கிற இடத்துல ஹிஸ், டூங்கிற இடத்துல டஸ்ன்னு சொல்லி பேசுறாங்கன்றப்போ, ஆங்கிலம் என்பது அறிவு கிடையாது, உடை என்பது ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் சொல்லி உங்களுக்கு முட்டு கொடுத்த பல பெண்கள்ல நானும் ஒருத்தி. அப்படி இருக்கல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு அதான் உங்களுடைய ரீல்ஸ், உங்களுடைய ஆய்வு. நீங்க தொழில்துறை அமைச்சர் தானே, அப்ப ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது போன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு நீங்க ஆணவமா பேசுனீங்க. இன்னைக்கு எதுக்கு நீங்க ஸ்கூல்ல ஆய்வு போனீங்கன்றதே பொதுமக்களுக்கு தெரியல. சரி, அங்க போனீங்க, ஓகே. அந்த அரசு பள்ளியில என்ன மாதிரி கேள்விகள்? அது வந்து உங்களுடைய அதிகார திமிரு, அமைச்சர் ஆயிட்டோங்கிற ஆணவ பேச்சு தானே. அங்கே போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அந்த குழந்தை வந்து ஃபாதருடைய பேர் சொல்லுது. அது உங்களுக்கு பொறுக்கல. அங்கே இருக்கிறவங்களை வச்சு திரும்ப கேட்குறீங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேட்குறீங்க. அது ஒரு அரசு பள்ளிக்கூடம். பொருளாதாரத்துல பின்தங்கிய பல மாணவர்கள் அங்க படிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஏன் இந்த கேள்வி? அந்த குழந்தை தயங்கி தன்னுடைய ஃபாதர், தன்னுடைய தந்தையோடைய ப்ரொஃபஷனை சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலேயே நான் சொல்றேன், பவர் இஸ் அ டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட். 3 பேர் இருக்காங்கன்றப்போ ஒருத்தருக்கு அந்த மொழி தெரியலனா ஏன் அந்த மீதி 2 பேரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழியை பேசுறாங்கன்னா அதுதான் உளவியல், அதான் மனித இயல்பு. நம்மளுக்கு அந்த இடத்துல மொழி தெரியுமா தெரியாதான்றது முக்கியம் கிடையாது. இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா எஜுகேட்டர்ஸும், சைக்காலஜிஸ்டும், பெற்றோர்களும் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா எப்படி அமைச்சர் ஆயிருக்கீங்க? உடனே ஏன் எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஆணவ திமிரு வருது? விஜய் அவர்களுடைய அனைத்து அமைச்சர்களும் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எங்கிருந்தோ வந்து குதிச்ச மாதிரி ஏன் திடீர்னு இந்த அதிகார போதை, ஏன் திடீர்னு இந்த ஆணவ நம்ம கீர்த்தனமா ரீல் பைத்தியமா? நம்ம நீ ஒரு மைனர் பொண்ணை வச்சுட்டு இப்படி கேமரால வச்சுட்டு நீ ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் பண்றது நல்ல விஷயம் தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஒரு நாள் இல்ல கேட்டேன், ஒரு பொண்ணை வச்சு இப்படி அவமானப்படுத்துற நீ கீர்த்தனமா கேமரால? ஆன் கேமரால எதுக்கு பண்ற நீ? கொஞ்சம் கூட மூளை மண்டை இதுமே இல்லையா உனக்கு? நல்லா இப்படி டான்ஸ் ஆடு, இப்படி நல்லா ஆடுற நீ கீர்த்தனமா. அது மட்டும் பண்ண, ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் ஒரு குழந்தைய கேமரால கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்துற, எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்க நீ எல்லாமா? ஏமா கொட்டுமையா தெரியல இதெல்லாம் உங்களுக்கு? மிஸ்டர் ராஜ்மோகன், உங்க ஸ்கூல் குழந்தைங்களை பாதுகாக்குங்க சார். உங்க தாவே காக்கிட்டு இருந்து பாதுகாக்குங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. நல்லா அவங்களுக்கு படிப்பு, கல்வி எல்லாம் அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். விஸ்வநாத் ஒருத்தன் என்னன்னா தடவுறான் தொடைய, இந்த அம்மா என்னன்னா கேமரா வச்சு இப்படி இன்சல்ட் பண்ணது. இப்படி இந்த ரீல் ஃபுல்லா போதா? அந்த குழந்தை மனநிலை நினைச்சு பாத்தீங்களா? நான் கீர்த்தனமா கொஞ்சமாச்சு மூளை மண்டை கிண்ட எதுவுமே இல்லையா உனக்குமா? கொட்டுவாங்க. என்னங்க இது? ஐயா. ஹலோ எவ்ரிபடி, உங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாங்க. அங்க ஒரு குழந்தைய இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க. பாவம் அந்த குழந்தையால முடியல.
உடனே திரும்பி அங்கே இருக்க மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வேற கடைசி 3 பெஞ்சு உட்கார ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி ஒரு காமெண்ட் வேற. அப்புறம் திருப்பி அந்த குழந்தைய இங்கிலீஷ் பேச வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த குழந்தையால பாவம் முடியல. ஒன்றுமே தப்பு கிடையாது. இதில் தப்பு என்ன தெரியுமா? அந்த குழந்தைய 60-70 பேர் படி ஸ்பாட்டில் போட்டது, அதை வீடியோ எடுத்தது, அதை சோஷியல் மீடியாலையும் நியூஸ்லையும் போட்டது தான் தப்பு. இவங்க தொழில்துறை அமைச்சர், இவங்க எதுக்கு ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போய் ஆடிட் பண்ணிருக்காங்க? உடனே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லாதீங்க அவங்க எம்எல்ஏ அவங்க மினிஸ்டர் என்ன வேணா பண்ணலான்னு. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அமோனியா கேஸ் லீக் ஆகி 18 பேர் இறந்துருக்காங்களே, அவங்கள போய் பார்த்துருக்கலாமே. அந்த இன்சிடென்ட் நடந்த ஃபேக்டரியை போய் அவங்க பார்த்துருக்கலாமே. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 1000 பிரைவேட் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு நியூஸ் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல நியூஸ் வருது. இது எப்படி சம்மந்தப்படுத்தி பார்க்கணுமா, சம்மந்தப்படுத்தாம பார்க்கணுமா? எனக்கு புரியவே இல்லை. கடைசியா மினிஸ்டருக்கு, மேடம் நீங்க அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசல அப்படின்றதுனால திரும்பி அந்த மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. சூலூர் இன்சிடென்ட் நடந்தப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வெளில வரப்ப கேள்வி கேட்கறாங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், நீங்க சிரிச்சா மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டீங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து லஞ்சம் கொடுத்து தான் இங்க நிறைய தொழில்களை கொண்டு வந்தாங்க, இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கிளைம் வச்சிங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டா முகமில்லாத ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் போடுற காமெண்ட்ஸ் தான் ப்ரூஃப்னு சொன்னீங்க. இந்த மாதிரி இன்சென்சிட்டிவா பேஸ்லெஸ்ஸா அலிகேஷன் வைக்கிற உங்களை பத்தி நாங்க யார்கிட்ட மேடம் கம்ப்ளைண்ட் பண்றது? தேங்க்யூ.